Welcome to Brother Mentor IAS Academy. So today the first class in modern India, okay, that is Advent of Europeans. Advent of Europeans. This Advent of Europeans is a very important topic in your mains and also in your optionals. Especially if you take this topic was the first topic in modern India. You know, modern India starts from 18th century. But the genesis of modern India lies in the 15th century. Which means, in the year of 1453, the story starts here. In the year of 1453, in today's Turkey, today we call it as Turkey. Today, this Turkey, there was a place called Istanbul. This Istanbul was called previously as Constantinople. What is that? Constantinople. Okay, Constantinople. So this Constantinople, it was ruled by Byzantine Empire. What is that? It was ruled by Byzantine Empire. Ivanga Roman Empire ode offshoot. They were all the offshoot of the Roman Empire. This Constantinople, yes sir, அது important. ஏன் அது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இடம்னா, if you take the history of the world and the geography of the world, consider this is Africa. Okay, this is Africa, this is mainland Europe. Okay, we have this Red Sea. Okay, we have this Red Sea and this is our India. So this is Mediterranean Sea, this is Red Sea. Okay, and we have our Chinese Silk Route. Silk Route என்றது என்ன? சைனாவில் இருந்து சென்ட்ரல் ஏஷியா வழி மூலயமா யூரோப்புக்கு போகக்கூடிய ரூட்டு தான் சில்க் ரூட். இந்த சில்க் ரூட்டை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று லேண்ட் ரூட், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஓஷன் ரூட். இந்த லேண்ட் ரூட் சைனா சில்கை இந்த லேண்ட் ரூட் மூலயமா ட்ரேட் பண்ணுறான். அப்படி ட்ரேட் பண்ணும்போது ரெண்டு இடம் ரொம்ப ஃபேமஸ். ஒன்று இன்னைக்கு ஈரானுடைய கேபிட்டலான டெஹ்ரான், இன்னொன்று டர்க்கியோடைய கேபிட்டல் அன்னைக்கு கேபிட்டலான கான்ஸ்டான்டினோப்பிள். பாயிண்ட் புரியுதா? ஈரானை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரான் அண்ட் டர்க்கி வழியாக தான் யூரோப்னா நம்ம வெஸ்டர்ன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் யூரோப், இதுதான் யூரோப்போடைய மெயின்லேண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் யூரோப்போடைய மெயின்லேண்ட். Today we call it as this is a great big, Britain. இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்டு ஈஸ்டர்ன் வேர்ல்டுக்குள்ளே கனெக்ட் ஆகிறதும், ஈஸ்டர்ன் வேர்ல்டு வெஸ்டர்ன் வேர்ல்டுக்குள்ளார கனெக்ட் ஆகிறதுக்கும் மிகப்பெரிய ஒரு பாலமாக இருப்பது திஸ் கான்ஸ்டான்டினோப்பிள். This Constantinople was ruled by Byzantine Empire. Byzantine Empire was a Christian empire. They were all the offshoot of the Roman Empire. Point. இப்போது இந்த டர்க்கி ரொம்ப செழிப்பாக இருந்தது. இப்படி செழிப்பாக ரொம்ப நாள் இருந்தால் பிரச்சனை வரும்ல. நம்ம செழிப்பாக இருந்தால் நம்ம மேலே பொறாமப்படுவாங்கல்ல நம்மளுடைய துரோகிகள், எதிரிகள், பக்கத்து வீட்டுக்காரன். அப்போது அந்த மாதிரி தான் டர்க்கி ரொம்ப செழிப்பாக இருக்கிறதால என்ன ஆகுது, கான்ஸ்டான்டினோப்பிளுடைய விச் மீன்ஸ் அன்னைக்கு இருக்கக்கூடிய பைசாந்தின் எம்பையருடைய எனிமி யார் அப்படின்னா இவங்கள தான் ஒட்டாமன் எம்பையர் அப்படின்னு வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒட்டாமன் எம்பையர், இந்த ஒட்டாமன் எம்பையர் தேவர் ஆல் ஃபாலோயர்ஸ் ஆஃப் இஸ்லாம். ஓகே, பைசாந்தின் எம்பையர் வாஸ் த ஃபாலோயர்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி, ஒட்டாமன் எம்பையர் வாஸ் த ஃபாலோயர் ஆஃப் இஸ்லாம். இவங்க ரெண்டு பேருக்குள்ளாரையும் காலங்காலமாக கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷமாக சண்டை நடந்துக்கிட்டு தான் இருந்தது. தொடர்ந்து போர் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் அந்த போருடைய இறுதியில் 1453 நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த போருக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பைசாந்தின் எம்பையர் தான் சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய யூரோப், சென்ட்ரல் யூரோப், நார்த்தன் ஆஃப்ரிக்கா இதெல்லாம் பைசாந்தின் எம்பையருடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது. இந்த பைசாந்திய பேரரசு தான் என்ன பண்ணுறான், ஓகே, அந்த காலத்தில் இருந்து, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த ஓஷன் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓஷன் ரூட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெடிடேரியன் சி இருக்குது, மெடிடேரியன் சீலேருந்து ரெட் சி, இது மெடிடேரியன் சி, இது ரெட் சி.
ஸோ இந்த ரூட் வழியாக சீனாவுக்கு போகக்கூடிய சில்க் ரூட்டும் இந்தியாவும் இந்த பகுதியில் தான், அதாவது இந்தியன் ஓஷன்ல இருந்து ரெட் சி வழியாக தான் மெடிட்டேரியன் சி போக முடியும். அப்போ இந்த பகுதி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஈஜிப்ட், இன்றைக்கி இருக்கக்கூடிய இஸ்ரேல், இன்றைக்கி இருக்கக்கூடிய டர்க்கி, இது எல்லாமே ஓகே யார் கண்ட்ரோலில் இருந்ததுன்னா பைசாந்தைன் எம்பையர் கண்ட்ரோலில் தான் இருந்தது. பட் 1454 எல்லாமே மாறுது. ஏன் ஆச்சு, என்னாச்சு? இந்த ஒட்டாமன் எம்பையர் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த கான்ஸ்டாண்டினோப்பில் போய் பிடிச்சிக்கான். இவங்க இஸ்லாமுடைய ஹெட் யார்? இவங்க தான் கலீஃபா அப்படின்னு சொல்கிறாங்க. கலீஃபா ஆர் கேலிஃப். அப்போது கான்ஸ்டாண்டினோப்பில் பிடிச்சிக்கிட்டதால என்ன ஆகுது? when Constantinople was captured, this Ottoman Empire, they said hereafter the Western European countries are not allowed to do trade with East அப்படின்றான். பாயிண்ட் புரியுதா? வெஸ்ட்டு ஈஸ்ட் கூட ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்றான். ஓகே போடா, ஈஸ்ட் கூட ட்ரேட் பண்ண முடியாதுன்னா நான் நார்த்துக்கு போகிறேன் இல்லை சவுத்துக்கு போகிறேன்னு இங்கே இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய மேலை நாடுகள் கீழே நாடுகளை நம்பி இருந்ததுக்கு காரணம், அவர் கீழே நாட்டுக்கு நம்பி தான் அவன் வாழ்வாதாரமே இருக்குது. என்ன அப்படின்னா இந்த கீழே நாடுகள்னு சொல்லக்கூடிய இந்தியாவோ சைனாவோ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியாவில் தான் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்பைசஸ் இருக்குது. என்ன இருக்குது? ஸ்பைசஸ் இருக்குது. இந்த ஸ்பைசஸ்லேயே ரொம்ப முக்கியமானது பெப்பர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா இந்த டைம் பீரியடில் இன்னமும் ஜாகிரபிக்கல் டிஸ்கவரிஸ் ஆர் ஆல் நாட் மேட். உலகத்துடைய எண்டு என்ன அப்படின்னு அலெக்சாண்டர் தன்னுடைய குருவான அரிஸ்டாட்டில் கிட்ட கேட்குறாரு. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 2400 வருஷத்துக்கு முன்னாடி அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டர் கிட்ட சொல்கிறாரு, அலெக்சாண்டர் உலகத்துடைய இறுதியை நீ பிடிக்கணும், உலகத்தையே பிடிக்கணும். இந்த உலகத்துடைய இறுதி ஒன்றும் கிடையாது, ஒன்று இந்தியா, இன்னொன்று சைனான்ற. இந்தியாவையும் சைனாவும் போய் பிடிச்சிட்டா உலகத்தை பிடிச்சதுன்னு அர்த்தம். அப்போ என்னென்னா அவங்களுக்கு ஆர்டிக் ஓஷன் எங்கே இருக்குது, அண்டார்டிக் ஓஷன் எங்கே இருக்குது, ஆஸ்திரேலியா எங்கே இருக்குது, சொல்லப்போனால் சவுத் அமெரிக்கா எங்கே இருக்குது, நார்த் அமெரிக்கா எங்கே இருக்குது, ஆஃப்ரிக்காவுடைய டெட் எண்டே எங்கே இருக்குன்னு அவனுக்கும் தெரியாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் தெரியாது, 15வது நூற்றாண்டுலேயும் இன்னும் யாருக்கும் தெரியாது. அப்போது என்ன தெரியுதுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன சார்னா இந்த மெடிட்டேரியன் சி, ரெட் சி வழியாக இந்தியன் ஓஷன் கூடயும் ஓகே சவுத் ஈஸ்ட் ஏஷியா கூடயும் ட்ரேட் பண்ணலாம். ஓகே லேண்ட் ரூட் அப்படின்னா சீனா கூட ட்ரேட் பண்ணலாம். அவ்வளோதான். பாயிண்ட் புரியுதா? அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது தான் திஸ் வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இவங்க இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை எதுக்காக நம்பியிருந்தாங்க சார்? வாட் இஸ் த நீடு? எதுக்காக நம்பியிருந்தான்? ஏன் நம்புகிறான்? ஏன் நம்பினா அப்படின்னா ஃபார் ஸ்பைசஸ், காட்டன், சில்க். முக்கியமாக இந்தியாவை அவன் நம்பினதுக்கு காரணம் காட்டன், இன்னொன்று ஸ்பைசஸ். ஸ்பைசஸில் முக்கியமாக பெப்பர். என்னது? பெப்பர். சார் இவ்வளோ நீங்கள் பேசுனீங்க, அதுக்கு என்ன பெப்பருக்கு பில்டப் கொடுக்குறதுக்கா சார் இவ்வளோ பேசுனீங்க? இந்த பொங்கல் சாப்பிடும்போது வாயில் மாட்டினாலே துப்பிடுவோம். ரசம் சாதமே நாங்களாம் சாப்பிட மாட்டோம். பெப்பரெல்லாம் அதெல்லாம் ஒரு ப்ராடக்டாகவே நாங்களாம் மதிக்க மாட்டோம். அந்த பெப்பருக்கா சார் இவ்வளோ பில்டப்பு? அப்படின்னா இனிமேட்டு பெப்பர் சாப்பிடும்போது அதுக்கு மரியாதை கொடுத்து சாப்பிடுங்க. ஏன்னா பெப்பர் தான் உலக வரலாறே மாற்றிருக்கு. இந்த துமா கொண்டு பெப்பரா? ஆமான்றேன். என்ன சார் சொல்கிறீங்க? இதோ சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மேலை நாடுகள் இருக்குல்ல, 15வது நூற்றாண்டு வரைக்கும் அவங்களுடைய மெயின் ஆக்குபேஷன் என்ன தெரியுமா? தேவர் ஆல் ஹண்டர்ஸ் அண்ட் ஃபுட் கேதர்ஸ். அவங்களாம் காட்டு மிராண்டிங்க. உண்மை தான். அப்போ காட்டு மிராண்டிங்களாம் இருக்கும் பொழுது இப்போ பெப்பருடைய யூசேஜ் என்ன அப்படின்னா, பெப்பர் வாஸ் அ ப்ரிசர்வேஷன் ஏஜென்ட். ப்ரிசர்வேஷன் ஏஜென்ட்னா என்னென்னா, இப்போது 9 மாதத்தும் அவங்க கோல்டு கிளைமேட்டில் தான் இருப்பாங்க, கூல் கிளைமேட்டில் தான் இருப்பாங்க. 3 மாதம் தான் ஹாட் கிளைமேட். அப்போ 9 மாதத்துக்கு தேவையான உணவை அவன் வேட்டையாடி பதப்படுத்தணும். பதப்படுத்துவதற்கு பெப்பர் தேவை. அதனால தான் பெப்பரை யவனப்பிரியான்றான். யவனர்களுக்கு பிரியமானது. என்ன சார் பொண்ணு பேர்லாம் சொல்கிறீங்களாம் கேட்காதீங்க. யவனர்களுக்கு பிரியமானது பெப்பர். அதனால தான் பெப்பர் வாஸ் கால்டு யவனப்பிரியா. யவனர்கள்னா கிரீக்ஸ், ரோமன்ஸ். அப்போது பெப்பரை பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க, யவனப்பிரியான்னு சொல்லுவாங்க. சொல்லப்போனால் பிளைனின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்காலர் சொல்கிறாரு, சங்க காலகட்டத்திலேயே தென் தமிழகம், தென்னிந்தியா, முக்கியமாக நம்மளுடைய தமிழ்நாடு, கேரளா ஓகே பெப்பர் ட்ரேடுக்கு ஃபேமஸ். கேரளா வாஸ் கால்டு த ஸ்பைஸ் கார்டன் ஆஃப் இந்தியா. ஆமாம் தானே? அப்போது இந்தியா போன்ற நாடுகள், கிழக்காசிய, தென்கிழக்கு ஆசிய நாடுகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பெப்பர் அவனுடைய வாழ்வாதாரம் சார்ந்த விஷயம். அவங்க ரச சாதம் சாப்பிட்லனாலும் சரி,
பொங்கல் சாப்பிட்லனாலும் சரி, அவனுடைய உணவை பதப்படுத்துறதுக்கு உப்பு கண்டம் போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவன் இந்தியாவுடைய உப்பும் தேவை, இந்தியாவின் பெப்பரும் தேவை. சொல்லப்போனால் உப்பையும் பெப்பரையும், இந்தியாவிலேருந்து உப்பையும் பெப்பரையும் தான் வச்சு எஜிப்தில் இருக்கக்கூடிய மம்மிஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. எஜிப்தில் பிரமிட் இருக்குல்ல, அங்கே மம்மீஸ்லாம் இருக்குல்ல, மம்மீஸ்லாம் என்ன பிணங்கள் இருக்குல்ல, அந்த காலகட்டத்தில் எஜிப்தில் ராஜாக ராணிகள் எல்லாம் முக்கியமாக மேல்தட்டு வர்க்கத்தில் இருக்கிறவங்களோட உடம்பை பதப்படுத்தி வைப்பாங்க. அதுக்கு யூஸ் ஆனது என்னென்னா இந்தியன் பெப்பர். ஆமாம் சார், என்னமேட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் மரியாதை கொடுத்து தான் சாப்பிடணும் போலையே, பெப்பரை மரியாதை கொடுத்து சாப்பிடுங்க. அப்போ இந்த பெப்பருக்கு தாங்க பிரச்சனை. நான் பின்னாடி சொல்கிறேன். பின்னாடி பெப்பரில் பிரச்சனை வந்து தான் பிரிட்டிஷ் நம்ம நாட்டை 200 வருஷம் ரூல் பண்ணது. ஒரு பிரிட்டிஷ் மெர்ச்சன்ட்டும் ஒரு டச் மெர்ச்சன்ட்டும் பேசிக்கிறாங்க. பிரிட்டிஷ்காரங்க டச்சுக்காரங்கிட்ட இருந்து தான் பெப்பரை இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, வாங்கிட்டு இருந்தாங்க. டச் மெர்ச்சன்ட் என்ன பண்ணுறான், டச்சுன்னு நெதர்லாந்து சார்ந்த மெர்ச்சன்ட் என்ன பண்ணுறான், பெப்பரை ஓவராக ரேட்டு கூத்தி விட்டுறான். டென்ஷனான பிரிட்டிஷ் மெர்ச்சன்ட் சொல்கிறான், இன்னும் நீங்கள் என்னடா என்னமேட்டு வந்து பார்க்கும்போது உங்ககிட்ட இருந்து நாங்கள் பெப்பர் வாங்க போகிறோம், நாங்களே டைரெக்டாக பெப்பரை கொள்முதல் பண்ணுறோன்றான். இப்படி வர்றதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்கு. அது பின்னாடி தனி கதை. பெப்பருக்கு தான் எல்லாமே. த ஸ்டோரி ஆஃப் பெப்பர் இஸ் த ஸ்டோரி ஆஃப் மாடர்ன் இந்தியா. அப்போது என்ன சார் விஷயம் அப்படின்னா, இந்த பெப்பர் இப்போ வாழ்வாதாரம் சார்ந்த விஷயம்ன்றதால இந்த பெப்பர் ட்ரேடை கட் பண்ணுறான் ஒட்டாமன் டர்க்ஸ். பாயிண்ட் புரியுதா? ஒட்டாமன் டர்க்ஸ் என்ன சொல்கிறான், ஹியர் ஆஃப்டர் த வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் லைக் பிரிட்டன், பிரான்ஸ், போர்ச்சுகல், ஸ்பெயின், நெதர்லாந்து, தட் இஸ் ஹாலந்து, இந்த மாதிரி மேற்கு டென்மார்க், இந்த மாதிரி நாடுகள், இனிமேட்டு கீழே நாடுகள்னு சொல்லக்கூடிய இந்தியா கூட பெப்பர் ட்ரேடு பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்லிட்டான், பெப்பர் ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ எவ்ரி வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் they were all trying to find out the alternative sea route for India. பாயிண்டா, அல்டர்னேட்டிவ் sea route கண்டுபிடிக்கணும்னு அவனும் வெறித்தனமாக சுற்றிட்டு இருக்கான். யார், வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். சார் நான் ஆஞ்சநேயர் மாதிரி குதிச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்தியாவுக்கு வர முடியாது. திரிஷாலாம் நயன்தாரா நான் போகிறேன் சார் அமெரிக்காவுக்கு, போக முடியாது, வழி தெரியாது சார். சவுத் அமெரிக்கா, பிரேசில், அமேசான் வாய்ப்பே கிடையாது சார். அமேசானில் இருக்கக்கூடிய அரிவதை தைலங்கள் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அந்த வார்த்தையே பேச முடியாது. அப்போது எல்லாரும் அச்சோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, நம்ம ஒட்டாமன் டர்க்ஸ்கிட்டே ட்ரேட் பண்ணுவோன்னு எதிரிகிட்டேயே ட்ரேட் பண்ணலாம். சரி நீங்களாவது பெப்பரை கொடுங்களான்னா அவன் ரேட்டை ஏற்றி விற்கிறான். 5 ரூபா பெப்பரை 500 ரூபாய் விற்கிறான்னா எப்படி இருக்கும் நமக்கு? அப்போ எவ்ரி வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் they were all trying to find out the alternative sea route for India. இந்த சமயத்தில் கிங் ஹென்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய போர்ச்சுகல் ராஜா போப்புக்கிட்ட போய் சொல்கிறார், ஓகே மிஸ்டர் போப், ஆல்ரெடி ஒரு நார்ம்ஸ் இருக்குது, மக்கள் கடல் கடந்து பயணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அந்த நார்ம்ஸை நீங்கள் கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணால் தான் நாங்கள் இனிமேட்டு கடல் கடந்து பயணம் பண்ண முடியும். இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்றாரு போப். சாப்பாடு வேணுமா இல்லையா, வேணுமா இல்லையா? அப்போது இந்த நார்ம்ஸை லிபரேட் பண்ணாதான் அதெல்லாம் நடக்கணும் போது போப்பும் வேறு வழி இல்லாமல் சரி ஓகே, கிறிஸ்டியானிட்டி டாமினேட்ஸ் பை தட் டைம். எப்படி இங்கே ப்ரீஸ்ட்ரி கிளாஸ் டாமினேட் ஆச்சோ அங்கேயும் யூரோப்பியன் சொசைட்டிலையும் போப் டாமினேட்ஸ், பிஷப் டாமினேட்ஸ். அப்போ போப் லிபரேட்டட் இஸ் ஐடியாலஜி. இனிமேட்டு கடல் கடந்து போகலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் மட்டும்தான் கடல் கடந்து போகலான்ற பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போது நிறைய பேர் கடல் கடந்து போகலாம். இப்படி தான் த டிஸ்கவரி ஆஃப் நியூ கான்டினென்ட்ஸ் அண்ட் லேண்ட் ஸ்கீம். ஓகே, ஆனால் போப் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எந்த நாட்டுக்கு நான் கொடுக்குறேன், பர்மிஷன் கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் எந்த நாட்டை பிடிச்சாலும், எந்த நாட்டில் போய் நீங்கள் புதுசாக இறங்கினாலும் அங்கே நீங்கள் கிறிஸ்துவோடைய மெசேஜை தான் ஸ்ப்ரெட் பண்ணுன்றார். ஸோ இந்த மாதிரி ஜாகிரபிக்கல் எக்ஸ்ப்ளரேஷன் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஜியஸ் கன்வர்ஷன் நடக்கும். அது தனி கதை. பாயிண்ட் புரியுதா? ஸோ யூ ஹவ் டு ஸ்ப்ரெட் த மெசேஜ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்றாரு. இப்படி தான் இந்தியாவுக்கு போகணுன்ற வெறியில் தான், கோவத்தில் தான், ஆர் ஆசையில் தான், அல்லது வேட்கையில் தான் எவ்ரி வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் they were all trying to find out the alternative sea route for India. அப்படி அந்த அல்டர்னேட்டிவ் sea route ஆஃப் இந்தியாவை முதல்ல கண்டுபிடிச்சதுக்கு காரணம், இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கான காரணம் வேறு யாரும் கிடையாது, எவரதே அவர் வேறு யாரும் கிடையாது, போர்ச்சுகல் ராஜா. What was his name? Portugal Emperor. So, when the Western European countries were not allowed to do trade, one of the ruler from Portugal, the Portugal Emperor, King
King Henry, he has established so many sea school to train the sea navigators. நீங்கள் பிரதர் மென்டர் ஐஏஎஸ் அகாடமியில் படிக்கிறீங்க, சர்வீஸ் வாங்கணுன்னு உங்களுக்கு நாங்கள் கோச் கொடுக்குறோம். அதே மாதிரி ஹென்ரி, கிங் ஹென்ரி அப்படின்ற ஒரு போர்ச்சுகல் நாட்டுடைய ராஜா, he has founded many sea school. இந்த sea school அப்படின்றது என்ன அப்படின்னா, it was the navigation, it was the school that used to train the 3 navigators. navigators கடல் கப்பல் மாலுமிகள். பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? அப்போது one among the student from this King Henry Sea School, his name is Bartholomew Dias. His name is Bartholomew Dias. The Bartholomew Dias in 1487, he started from Portugal, okay, to circumnavigate, okay, the western coast of Africa. பாயிண்ட் புரியுதா? போர்ச்சுகல் தேசத்திலிருந்து கிளம்பி, அதாவது இனிமேட்டு இந்த மெடிட்டேரியன் சி வழியாக ரெட் சி வழியாக இந்தியாவுக்கு போக முடியாது. இந்த ரூட் வந்து பார்டு, அது அவருக்கே தெரியுது, இந்த ரூட்டு பார்டு. மெடிட்டேரியன் சி வழியாக ரெட் சி வழியாக இந்தியாவுக்கு போக முடியாதுன்னு தெரியுது. ஸோ என்ன பண்ணுறாரு, ஓகே, திஸ் Bartholomew Dias, he was trying to find out the alternative sea route for India. அதனால் 1487 கிளம்பி, okay, he was about to reach the southern end of Africa. ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டோடைய சதர்ன் எண்டுக்கு வர்றாரு. அப்போ ரொம்ப புயல் அடிச்சிட்டு இருக்கு அந்த இடம். ஏன்னா இட்ஸ் அ கேப் ரீஜன், ரொம்ப புயல் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ அதனால் அந்த இடத்துக்கு கேப் ஆஃப் ஸ்டார்ம் அப்படின்னு பேர் வைக்கிறார். தட் வாஸ் கால்டு கேப் ஆஃப் ஸ்டார்ம் ஒரிஜினலி. அண்ட் அந்த இடத்த யாரும் அதுக்கு முன்னாடி வர தாண்டினதே கிடையாது. அந்த இடத்த, இந்த ரீஜனை தாண்டி இங்கே மடகாஸ்கர் இருக்குது, இதை தாண்டி இந்த இந்தியன் ஓஷன் பக்கம் வந்ததே கிடையாது. அதனால் காலங்காலமாக அந்த இடத்துக்கு கேப் ஆஃப் பேட் ஹோப் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கேப் ஆஃப் பேட் ஹோப் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பாயிண்ட் புரியுதா? வாட் இஸ் இட்? கேப் ஆஃப் பேட் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் இப்போது விஷயம். இந்த கேப் ஆஃப் பேட் ஹோப் வந்தார், இவருக்கும் பேட் ஹோப் ஆயிடுச்சு, இவரும் இறந்துடுறாரு. யார் இறந்துடுறா? Bartholomew Dias. The attempt made to enter into India was a failure. செகண்ட் பர்சன் இன்னும் ஒருத்தர் கிளம்புறாரு. அவருடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, his name is Christopher Columbus from Spain. நல்லா புரிஞ்சுக்கோங்க. The second person is Christopher Columbus. This Christopher Columbus started from Spain, but unfortunately இப்போ 1492 கிளம்புறாரு. பட் அவருடைய கதை என்னன்னா, மதுரைக்கு போனோன்னா திருப்பதிக்கு போன கதை. இன்ஸ்டெட் ஆஃப் கம்மிங் டு திஸ் ரோட், ஓகே, அவருடைய ஷிப் வந்து பார்க்கும் பொழுது இட் வாஸ் ட்ராவலிங் இன் த அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் ஃபைனலி, ஓகே, ஹி டிஸ்கவர்ட் கரீபியன் ஐலண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ இன்றைக்கி இருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ கரீபியன் ஐலண்ட்ஸில் இருக்கிறவங்க தான் அந்த நாட்டுக்கு தான் வெஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு பேர் வச்சார். ஓகே, அண்ட் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்களுக்கு செவ்விந்தியர்கள், ரெட் இந்தீஸ் அப்படின்னு பேர் வச்சார். இதை பாருங்கள், இந்த இந்தீஸ்ன்ற வார்த்தை இந்தியன்ஸை தான் குறிக்குது. பட் ஒய் கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் நேம் லைக் தட் மீன்ஸ், ஓகே, இந்தியாவுக்கு அவருக்கு ஆக்சுவலாக அவருடைய இன்டென்ஷன் இந்தியாவுக்கு போகணுன்னு. ஆனால் அவர் இந்தியாவுக்கு வராமல் என்ன பண்ணுறாரு, ஓகே, he was the one who mistakenly went to West Indies and also America. ஸோ அதனால தான் சொல்லுவாங்க, கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் ஒரிஜினலி want to come India, he discovered America, but actually he was in search for India. Okay, so anyhow, if not plan A, plan B worked out for him. Good, fine, done. Next person, he was very keen and he was very interested to enter into India. And this guy is none other than, okay, in the year of 1498, this person, his name is none other than whom? Wait pannunga. So this guy, okay, so this person name is, this person name is Vasco da Gama. Vasco da Gama in the year of 1498, okay, he circumnavigated Cape of Bad Hope, that is Cape of Storm. And after the circumnavigation only, the King Henry has changed the name to Cape of Good Hope அப்படின்னு பேரை மாற்றினாங்க. So after Vasco da Gama's, okay, traveling or crossing this area, then only it has got the name of what? Then only it has got the name of what? It has got the name of Cape of Good Hope. அதுக்கு முன்னாடி இருக்க அது Cape of Bad Hope தான் இருந்துச்சு. ஸோ அப்படி வந்த Vasco da Gama, he came up to Ethiopia region. So this East African coast was accessed by the
இந்தியன் ட்ராவலர்ஸ் ஆஃப் த டைம், இந்தியன் ட்ராவலர்ஸ் அங்கே மர்ச்சன்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, விச் மீன்ஸ் அங்கே வணிகம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் இந்தியன் ட்ராவலர்ஸ், ஓகே, அண்ட் இன் அட்வான்டேஜ் ஆஃப் த ஓகே அண்ட் அட்வான்டேஜ் ஆஃப் த சவுத் வெஸ்ட் மான்சூன், சொல்லப்போனால் இதுதான் ட்ரேட் வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரேட் வின்ஸ் அப்படின்றது குளோபல் ட்ரேடுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வின் சிஸ்டம். இந்த குளோபல் ட்ரேட் சொல்லப்போனால் நம்ம புயலில் மாட்டின கப்பல் மாதிரி அந்த ட்ரேட் வின்ஸில் அவங்க மாட்டி தான் வாஸ்கோ ட காமாவும் அவருடைய க்ரூவும் எங்கே வருது அப்படின்னா, ஓகே, ஃபைனலி தே ரீச்ட் வேர், ஃபைனலி தே கேம் டு இந்தியா. ஸோ இஃப் யூ டேக் த அட்வென்ட் ஆஃப் வாஸ்கோ ட காமா, ஓகே, ஹி கேம் டு, எங்கே வராரு, கேரளா. த பிளேஸ் வாஸ் கால்டு கோழிக்கோடு, அன்றைக்கி அதை கேலிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, மே மாதம், ஓகே, 20ஆம் தேதி அல்லது 27, சில புக்ஸில் 17 கூட கொடுத்துருப்பாங்க, டேட்ஸ் ஆர் நாட் ப்ராப்பர். ஸோ மே மாதம் 20 அல்லது 27 வாஸ்கோ ட காமா தன்னுடைய டீமோட, வாஸ்கோ ட காமா, ஓகே, தன்னுடைய டீமோட ஆஃப்டர் 1453 த நெக்ஸ்ட் யூரோப்பியன் ஷிப் ஹூ என்டர்ட் இந்தியா இன் 1498 மே. ஸோ கேரளாவில் அப்போதைய ராஜா, இஸ் நேம் இஸ் ஜாமோரின் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் வாஸ் இஸ் நேம்? ஜாமோரின். ஓகே, திஸ் ஜாமோரின் வாஸ் அ இந்தியன், ஹி வாஸ் அ இந்தியன், சொல்லப்போனால் he was the Hindu ruler from Kerala. So Zamorin welcomed him, he allowed Vasco da Gama to stay here. வாஸ்கோ ட காமாவும் இந்தியாவில் ஒரு 6 months அப்படின்றது இருந்தார். 6 monthsக்கு அப்புறம் தன்னுடைய கப்பல் ஃபுல்லாக ஸ்பைசஸை ஏற்றிக்கிட்டு அதே வாஸ்கோ ட காமா ஸோ கேரளாவிலேருந்து ஆஃப்ரிக்காவை சுற்றிக்கிட்டு எங்கே போகிறாரு? இஸ் ரீச்சிங், ஓகே, போர்ச்சுகல். இப்படி போகும்போது யூ சி, this is not the route of Mediterranean Sea, Red Sea, Indian Ocean. This is the route of Indian Ocean, circumnavigating Africa and reaching the Portugal. So this is how we can say Vasco da Gama, he has found out the alternative sea route for India. Okay, Portuguese advented to India. Point புரியுதா? Portuguese தான் இந்தியாவுக்கு alternative sea route கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க. லாஜிக் புரியுதா? ஆக்சுவலாக இப்போ உங்ககிட்ட கேட்பாங்க, அப்போ போர்ச்சுகல் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் நேவல் பவரா சார் யூரோப்பில்? கிடையாது. இட் வாஸ் த ஸ்பெயின், இட் வாஸ் த ஸ்பானிஷ், இட் வாஸ் த ஸ்பானிஷ் பீப்புள். ஓகே, ஸ்பானிஷ் அர்மாடா அப்படின்வாங்க, அவங்க தான் ஸ்ட்ராங். பட் ஈஸ்டில் யார் ட்ரேட் பண்ணணும்னு ஒரு போட்டி 1492 to 94 யூரோப்பில் உருவாச்சு. யார் ஈஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னு பஞ்சாயத்து யாருக்கிட்ட போச்சுன்னா போப்பு கிட்ட போச்சு. போப்பு அன்றைக்கி இருக்கக்கூடிய மேப்பை தான் கண்ணு முன்னாடி வச்சுட்டு, ஓகே, ஏதோ ஒரு மந்திரம் போட்டு ஈஸ்ட்டில் போர்ச்சுகீஸு, வெஸ்ட்டில் வந்து ஸ்பெயின் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். சப்போஸ் அவர் அன்றைக்கி மாற்றி சொல்லியிருந்தா நம்ம ஸ்பானிஷ் தான் பேசிகிட்டு இருந்திருப்போம். ஏன்னா ஸ்பெயின் அதுக்கப்புறம் எங்கே போயிட்டாங்க? அர்ஜென்டினா, அதுக்கப்புறம் மெக்சிகோ, இந்த மாதிரி ரீஜன்லாம் ஸ்பெயின் ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போர்ச்சுகீஸ் ஈஸ்ட்டில் ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதான் கதை, ரொம்ப சிம்பிளான கதை தான் அது. இங்கே என்னென்னா, வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு ட்ரேட் பண்ண வந்து திருப்பியும் அவர் சொந்த ஊருக்கு போயிட்ட பிறகு this Indian fortune made him life so fortunate. For example, அவர் வந்து போன, அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னா, வந்து போன செலவை தவிர்த்து 60% ஆஃப் த ப்ராஃபிட்ன்றாங்க. ஓகே, ஸோ ஹி காட் 60% ஆஃப் த ப்ராஃபிட் எக்ஸ்க்ளூடிங் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்க்ளூடிங் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர். முக்கியமாக இந்தியாவுக்கு அல்டர்னேட்டிவ் சீ ரூட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க போர்ச்சுகல். ஸோ இந்த மாதிரி இந்தியன் ஃபார்ச்சூன் இப்போ பாருங்கள், இப்போ வாஸ்கோ ட காமா பணக்காரன் ஆகிட்டார். நிறைய போர்ச்சுகல் ஷிப்பு இந்த அல்டர்னேட்டிவ் சீ ரூட்டில் இந்தியன் ஓஷனுக்கு ட்ரேட் பண்ண வராங்க. போர்ச்சுகல்ஸ் நினைக்கிறாங்க இன்னமேட்டு இந்தியன் ஓஷன் ட்ரேடை நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னமேட்டு அராப்ஸாக இருந்தாலும் சரி, அது நேட்டிவ் இந்தியன்ஸாக இருந்தாலும் சரி, பெர்ஷியன்ஸாக இருந்தாலும் சரி, ஒட்டாமன்ஸாக இருந்தாலும் சரி, ஆர் கண்டெம்பரரி யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இன்னமேட்டு இந்தியன் ஓஷன் ட்ரேட் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்தியன் ஓஷனில் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்திய தேசத்தில், இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தேசத்தையும் அல்லது எந்த ஒரு ராஜ்யத்தையும் தான் கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. திஸ் இஸ் ஹவு தர் இம்பீரியல் அண்ட் கொலோனியல் மைண்ட் செட் ஸ்டார்டட் டு ஒர்க். அதனால தான் இந்த டாப்பிக்கை அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்னு சொல்கிறோம். பிகாஸ் த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ஹஸ் ஓப்பன்ட் த நியூ சாப்டர் ஆஃப் கொலோனியலிசம் அண்ட் இம்பீரியலிசம் இன் இந்தியா. அப்போ போர்ச்சுகீஸால் எதனால் வளர முடிஞ்சது, எப்படி வந்தாங்க அப்படின்னா, இப்படி ஃபஸ்ட்டு டைம் வந்து வாஸ்கோ ட காமா வந்து போயிட்டார்ல. Second time, when the Portuguese reaches India, the Portugal came with their naval supremacy. Portuguese officers வராங்க, கவர்னர்ஸ் வராங்க, பைரட்ஸ் வராங்க. அவங்களோட இன்டென்ஷன் என்னென்னா இந்தியன் ஓஷனை தான் கண்ட்ரோலில் எடுத்துக்கணும்.
Because Indians dominates in Indian Ocean. Till the Cholas period, the Indians are the dons in Indian Ocean. But after the Cholas, that scenario was slowly changing actually. அப்போ இந்தியன் ஓஷன் ட்ரேடை தான் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினச்சாங்க. அதனால் அராப்ஸாக இருந்தாலும், அராப்ஸ் பைரட்ஸாக இருந்தாலும், அதான் சொல்கிறேன்ல, போர்ச்சுகீஸோடைய எய்மே என்னென்னா, அவங்களுடைய யூரோப்பியன் பைரட்ஸாக இருந்தாலும் அல்லது யூரோப்பியன் ஸ்டேட்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எதிர்த்தது இந்தியன் ஓஷனை தான் கண்ட்ரோலில் பிடிக்கணும். அதனால் இந்த டைம் பீரியடில் போர்ச்சுகீஸ் தே வேர் ஆல் த ஒன் ஹூ ஸ்பெண்ட் தர் டைம் அண்ட் எனர்ஜி அண்ட் ஒர்க் டு ஃபோக்கஸ் ஆன் இந்தியன் ஓஷன் ட்ரேட். அதனால தான் நீங்கள் படிப்பீங்க, when Portuguese, when they came in the second time, they came with a new governor. His name is Francis de Almeida அப்படின்னு படிப்பீங்க. Who was the first governor of Portugal? His name is Francis de Almeida. He was famous for his blue water policy. நீலக்கடல் கொள்கையில் ஃபேமஸ். அவர் தான் என்ன பண்ணுறாரு, இன்னும் இந்திய ராஜாக்களே கொஞ்சம் பின்னாடி போர்ச்சுகீஸுக்கு ஃபேக்ட்ரிஸ்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. The same Zamorin, he was not ready to accept Portuguese in later days. So, இந்திய ராஜாக்களான Zamorin கூட சண்டை போடுறாங்க. What is factory now? Factory அப்படின்றது இந்த காலகட்டத்தில், factory is the place where the products for exports and imports were all stored. அதான் factories. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இந்திய மன்னர்கள் கூடயே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் என்ன ஒரு பெரிய விஷயம் போர்ச்சுகீஸ் பண்ணது அப்படின்னா, தோ தே ஸ்டார்டட் ஃப்ரம் கேலிக்கட், கேலிக்கட்டில் தான் ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி. Then they went for Cochin. Cochin was their first capital. Then Kannanur, adukapram they went for Goa in 1510. There was another governor came, his name was Alfonso de Albuquerque அப்படினு பேர் அவருக்கு. என்ன பேரு? The next person name is Alfonso. His name is Alfonso de Albuquerque. This guy was a fanatic, Madhavadi. He wanted to spread the message of Jesus Christ. He was the one who captured Goa from Vijaypur Sultan. He took the control of Goa. Goa was strategically important for India. What he did is, Arabs இந்தியாவில் எந்தெந்த இடத்தெல்லாம் ட்ரேட் பண்ணாங்களோ அந்தந்த இடத்தெல்லாம் பிடிச்சிட்டார் அவர். கொச்சின் கோழிக்கோடு, அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவாக்கு அப்புறமா பாம்பேக்கு அப்புறமா சூரத். அரேபியர்கள் எந்த இடத்தெல்லாம் வணிகம் பண்ணாங்களோ அந்த இடத்தெல்லாம் கண்ட்ரோல் எடுத்துக்கிறார். முக்கியமாக கோவாவை எடுத்துக்கிறார். கோவா வில் பி த பெர்மனன்ட் கேபிட்டல் ஃபார் போர்ச்சுகீஸ் ஸ்டில் 1960s. கோவானாலே என் பசங்க சிரிப்பாங்க இல்லையா சார், ஒவ்வொரு காலேஜ்லையும் கோவானாலே எப்படியும் கோவாவுக்கு போய் இந்த ஆன்மா சாந்தி அடையணும்னா நினச்சிட்டு இருப்பான். பட் கோவா ஸ்ட்ராட்டஜிக்கலி இந்தியாவில் இம்பார்ட்டன்ட். ஏன்னா குதிரை வணிகத்துக்கு ஃபேமஸ். வெஸ்ட் குதிரை வணிகம் ஏன் பண்ணுவாங்க, போரில் குதிரைப்படையை அரேபிய தேசத்துலேருந்து இம்போர்ட் பண்ணுற இடம், முக்கியமான இடம்னா கோவா தான். சூரத்து, கோவா, சவுத்தில் வந்து கொச்சின், கோழிக்கோடு. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோர்க்கை, தூத்துக்குடி. அப்போது முக்கியமான இடத்த போர்ச்சுகீஸ் பிடிச்சிக்கிறான். அப்போது இன்னமேட்டு ஹார்ஸ் ட்ரேடுன்றது போர்ச்சுகீஸ் வச்சது தான். வணிகம் நடத்தணும் அப்படின்னா போர்ச்சுகீஸ் கிட்ட தான் பர்மிஷன் வாங்கணும். ஸோ இப்படி தான் போர்ச்சுகீஸ் இந்தியாவில் வெஸ்ட் கோஸ்ட்டில் டாமினேட் பண்ணுறான். லாஜிக் என்ன, இப்போது யூபிஎஸ்சிலாம் படிக்கும் பொழுது மேக்ஸிமம் கான்செப்டாக தான் கேட்பாங்க. போர்ச்சுகீஸ் இந்தியாவில் வெஸ்ட் கோஸ்ட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணான், ஈஸ்ட் கோஸ்ட்டில் கம்மி தான். ஈஸ்ட் கோஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி ஃபஸ்ட்டு இன்ஹாபிட்டட் பை போர்ச்சுகீஸ், தென் மெட்ராஸ், மசூலிப்பட்டினம் அண்ட் சின்சுரா. ஏன் சார் ஈஸ்ட் கோஸ்ட்டை விட வெஸ்ட் கோஸ்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணா? பிகாஸ் வெஸ்ட் கோஸ்ட்டில் எனிமீஸ் இருந்தாங்க, ஸ்ட்ரகிள் அதிகம், பெப்பர் அதிகமாக இருக்குது, ஸ்பைசஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வெஸ்ட் கோஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணோம். ஈஸ்ட் கோஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாததுக்கு காரணம் என்னென்னா, போர்ச்சுகீஸுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மன்னர்கள் சப்போர்ட் பண்ணாங்க. லைக் விஜயநகர் கிங்டம், கிருஷ்ணதேவராயர். அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் இன்வேடர்ஸ் கூட பிரச்சனை, ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மன்னர்கள் கூட பிரச்சனை கிடையாது. சுமூகமாக போகிறாங்க போர்ச்சுகீஸ். லாஜிக் புரியுதா உங்களுக்கு? அப்போது யூ டேக் திஸ் அல்ஃபான்சோ டி ஆல்பக்கர்க், he has converted many Hindu women and Muslim women in Goa to Christianity. பட் இங்கே இந்து மன்னர்கள்கிட்ட இருந்து ஒரு பெரிய எதிர்ப்பெல்லாம் கிடையாது. அப்போது பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, he was the one who prohibited sati in Goa region. அண்ட் இதே இவருடைய காலகட்டத்துக்கு அப்புறமா ஃப்ரான்சிஸ் சேவியர்னு வர்றாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கும் மேற்பட்ட மக்களை கிறிஸ்டியானிட்டிக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. இந்த ஃப்ரான்சிஸ் சேவியரை பற்றி ஒரு வருஷம் ப்ரிலிம்ஸ்லேயே கேட்டிருக்கான். பிகாஸ் ஃப்ரான்சிஸ் சேவியர் வாஸ் இன்வால்வ் இன் தி ப்ராசல்டைசிங் ஆஃப் ரிலீஜன்ஸ், மதமாற்றங்கள், கட்டாய மதமாற்றத்தில் ஈடுபட்டார். அப்படி அவர் ஈடுபடும் போது நம்ம தமிழ்நாட்டுக்கெலாம் கூட வந்திருக்காரு, சைனாவுக்கு போயிருக்காரு. ஆனால் சைனாவில் கூட மதமாற்றம் பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு பிடிச்ச இடம் கோவா தான்றாங்க. அவர் இறந்த பிறகு அவரை கோவாவில் தான் எடுத்துகிட்டு வந்து அவருடைய பாடியை ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் அது ஒரு ஈவெண்ட். அப்போது போர்ச்சுகீஸ் இந்தியாவில் வரும் பொழுது என்ன வந்திருக்கு? கிறிஸ்டியானிட்டி வந்திருக்கு.
பைபிளை ஸ்ப்ரெட் பண்ணுன்ற இன்டென்ஷன் வந்திருக்கு. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கல்ச்சரில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. பட் அவங்க கொஞ்சம் பார்பாரிக்காக இருந்தாங்க. லோக்கல் பீப்புள்ஸ் கூட ரொம்ப கோயின்சைட் ஆகல, ரொம்ப பார்பாரிக்காக காட்டுமிராண்டித்தனமாக இருந்தாங்க. அதனால் இந்திய மக்களுடைய பர்சனல் சென்டிமெண்ட்டில் போர்ச்சுகீஸ் ஒரு ராசியாக இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்டு வேறு என்ன சொல்லலாம் போர்ச்சுகீஸை பற்றி? போர்ச்சுகீஸ் உங்களுக்கு கேரட் பொரியல், பீன்ஸ் பொரியல், பானிபூரியெலாம் சாப்பிட்றீங்கன்னா போர்ச்சுகீஸுக்கு நன்றி சொல்லிக்கோங்க. ஏன்னா இந்தியாவில் கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, அதுக்கப்புறமா சில்லி, அதுக்கப்புறமா கொக்கோ, காஃபி பிளான்டேஷன் எடுத்துகிட்டு வந்தது. இதெல்லாம் போர்ச்சுகீஸ் பண்ண வேலை தான். இந்தியன்ஸுக்கு காஃபினா என்னன்னு தெரியும், பட் காஃபி பிளான்டேஷன்ஸை இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்தது போர்ச்சுகீஸ். கொக்கோ, காஃபி. பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? நிறைய ப்ராடக்ட்ஸை, ஃபாரின் ப்ராடக்ட்ஸை இந்தியாவுக்கும், இந்தியன் ப்ராடக்ட்ஸை ஃபாரினுக்கும் எடுத்துகிட்டு போனது போர்ச்சுகீஸ் தான். அண்ட் போர்ச்சுகீஸை பொறுத்த வரைக்கும் கர்டாஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாங்க. இந்திய வணிகர்கள் ஒரு பாஸ் மாதிரி இருக்கும், கர்டாஸ் அப்படின்னு பேர். அந்த பாஸை வாங்கினா தான், CARTAZ, அந்த பாஸை வாங்கினா தான் கடலில் ட்ரேட் பண்ண முடியும், இல்லைனா ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த கர்டாஸ் சிஸ்டம் மூலயமா இந்திய வணிகர்களை அவன் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வந்தான். அண்ட் நேவல் வார்ஃபேரில் நிறைய இன்னோவேஷன் பண்ணாங்க. அதாவது கப்பல்லையே பீரங்கியை வச்சு ஆப்போனண்ட்டை அடிக்கிறது, அவனுடைய கப்பலை நிர்மூலமாக்குறது. இது இந்தியாவுக்கு புதுசு. ஸோ நேவல் வார்ஃபேரில் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தான். பாயிண்ட் இப்போ கன் பவுடரை யூஸ் பண்ணான். ஓகே, அப்போது போர்ச்சுகீஸ் சொல்லப்போனால் இந்தியாவில் 1565 வரைக்கும் ரொம்ப அன்கொஷனபிள் ஹீரோவாக இருந்தான். காரணம் விஜயநகரோடைய சப்போர்ட்டோடு இருந்தான். பட் பின்னாடி விஜயநகர சாம்ராஜ்யம் அழியும் போது, ஆர் 1608க்கு அப்புறமா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட என்ட்ரி வரும் பொழுது, they cannot able to sustain in the Indian market, both politically and also by trade, or also by trade and commerce, or also இந்தியன்ஸோடைய சொல்லப்போனால் ஃபாரினர்ஸாக இருந்தாலும் சில பேர் வந்து இந்தியன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ராசியாக இருந்துருவாங்க. பட் போர்ச்சுகல் கிட்ட அந்த ராசியாக இருக்கிறது கிடையாது, அவங்க பார்பாரிக்காக இருந்தாங்க. அப்போது ப்ளஸ்ஸை விட போர்ச்சுகீஸுக்கு நிறைய மைனஸ் இருந்தது. இதை தவிர்த்து if you take what are all the causes for the decline of Portuguese, there was a marriage happened in 1662 அப்படின்னு சொல்கிறாங்க. There was a marriage in 1662. Okay, the Portugal princess Catherine was married to British King Charles II. இந்த மேரேஜுக்கு அப்புறமா ஓகே மேட்ரிமோனியல் அலையன்ஸஸ் டேக்கன் பிளேஸ். இதில் போர்ச்சுகீஸ் பிரின்சஸோடைய, ஏன்னா போர்ச்சுகீஸ் பிரின்சஸ் கேத்ரின் அவங்க டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக இருந்திருக்காங்க. அதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, போர்ச்சுகல் ராஜா, போர்ச்சுகல் கிங் என்ன பண்ணியிருக்காரு, பிரிட்டிஷ் ராஜாவுக்கு பாம்பேவை டௌரியாக கொடுத்துருக்காரு. நீங்கள் கேட்கலாம், டே யார் வீட்டு சொத்தை யாரா டௌரியாக கொடுக்குறதுன்னு? அப்படி நடந்திருக்கு. இதுக்கப்புறம் ரொம்ப நாளாக, ரொம்ப காலத்துக்கு போர்ச்சுகீஸால் இந்தியாவில் சஸ்டெயின் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா 1664 போர்ச்சுகீஸ் எக்ஸப்ட் கோவா, தாமன் அண்ட் தயூ, தத்ரா அண்ட் நகர் அவெல்லி, தத்ரா அண்ட் நகர், நகர் NAGAR, நகர் அவெல்லி, இந்த கோவா, தாமன் அண்ட் தயூ, தத்ரா அண்ட் நகர் அவெல்லி, இந்த இடத்த தவிர்த்து மீதி எல்லா இடத்தையும் ஓகே பிரிட்டிஷுக்கு வித்துட்டாங்க. ஏன் வித்தாங்க சார்னா, நம்பர் 1, போர்ச்சுகல் தேசத்தில் ஸ்பெயினுக்கும் போர்ச்சுகலுக்கும் பிரச்சனை போயிட்டே இருந்தது. நிறைய வார், இந்த வார்னால நிறைய ரிசோர்ஸஸ் ட்ரைனேஜ். நம்பர் 2, போர்ச்சுகீஸோடைய பாப்புலேஷன் கம்மி. பாப்புலேஷன் கம்மியாக இருந்ததால் வேஸ்ட் லேண்டுன்னு சொல்லக்கூடிய இந்தியா மாதிரியான காலனியை அவனால் ஓன் பண்ண முடியல. முக்கியமாக 1608க்கு அப்புறமா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய ரைஸ். அண்ட் நம்பர் 4 என்ன அப்படின்னா, போர்ச்சுகீஸ் they didn't get support from the locals. சப்போர்ட் ஃப்ரம் தி லோக்கல்ஸ், இங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸோடைய சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கல, டவுன் ஆயிடுச்சு. 5வது அவங்க ரொம்ப பார்பாரிக்காக இருந்தாங்க, பார்பாரிக் அண்ட் மதமாற்றம் பண்ணாங்க, ரிலீஜியஸ் கன்வர்ஷன். சொல்லப்போனால் இந்த அல்ஃபான்சோ டி ஆல்பகர்க்ன்றவர் என்ன பண்ணார், சத்திலாம் ப்ராஹிபிட் பண்ணும்போது நம்ம மக்கள் அதை எதிர்த்தாங்க. அண்ட் போர்ச்சுகீஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் யோசிக்கிறான், சார் நான் வந்து எங்கே இருக்கேன் சார், இங்கே இருக்கேன் சார், விச் மீன்ஸ் நான் இங்கே இருக்கேன், எனக்கு இங்கே இருக்கக்கூடிய பிரேசிலே ஓகே, இப்படி சுற்றிக்கிட்டு நான் ஏன் சார் இந்தியாவுக்கு வந்து இவ்வளோ போராட்டம், அதுவும் இந்த பிரிட்டிஷ் கூட டச் கூடலாம் நான் போராட்டம்,
அதனால் நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரேசிலே ரூல் பண்ணிக்கிறேன்னு தி ஃபோக்கஸ் லேட்டர் ஆன் பிரேசில் ரேதர் தென் இந்தியா ஆர் இந்தோனேஷியா. பாயிண்ட் புரியுது? அதனால தான் போர்ச்சுகீஸோடைய நிறைய காலனிஸ் பின்னாடி பிரிட்டிஷுக்கு வந்துட்டுருக்கும், ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி வாஸ் ஃபஸ்ட்டு ஓன்டு பை போர்ச்சுகீஸ், பின்னாடி அது ஃப்ரான்ஸுக்கிட்ட போயிடுச்சு. ஓகே, இதுதான் போர்ச்சுகீஸ் வாழ்ந்து அழிந்த கதை. பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? ஸோ போர்ச்சுகீஸ் ஆரம்பித்து வச்ச இந்த இம்பீரியலிசம் அண்ட் கலோனியலிசத்தை பின்னாடி எடுத்துகிட்டு போனது தான். செகண்ட் வந்தவங்க யார்? ஹூ இஸ் த செகண்ட் பர்சன்? த செகண்ட் பர்சன் இஸ் ஃபஸ்ட்டு வந்தவன் போர்ச்சுகல், ஃபஸ்ட்டு வந்தது போர்ச்சுகல், செகண்ட் வந்தது டச், தேர்டு வந்தது இங்கிலீஷ், ஃபோர்த் வந்தது டேனியர்கள் டேனிஷ், ஃபிஃப்த்து வந்தது ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸ் வர்றது 1664 இந்தியாவுக்கு, டேனிஷ் 1620, இங்கிலீஷ் இந்தியாவுக்கு வந்தது 1608, டச் இந்தியாவுக்கு வந்தது 1605, போர்ச்சுகல் வந்தது 1498. ஸோ திஸ் டாபிக் வி கால் இட் அஸ் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். சரியா?